எப்பவுமே பிரமிட்ல மம்மிஸ் நிறைய இருக்கும். இன்னும் கண்டுபிடிக்காத மம்மிஸ் எத்தனையோ. ஆனா கண்டுபிடிச்ச மம்மிஸ் கிட்ட இருந்து ஒரு புக்கை எடுத்திருக்காங்க. அந்த புக்கை பார்க்கும்போது ஆஃப்டர் டெத் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. அதாவது நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மரணத்திற்கு பிறகு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல கிட்டத்தட்ட 73 அடி எழுதியிருக்கு. அதாவது ஒரு சாப்டரே 13 அடி. ஃபர்ஸ்ட் அது எதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்த எகிப்தியர்களுக்கு அடுத்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க. அதுக்காக தான் மம்மியே பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமா தெரியும். இப்போ மம்மி பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய ஹார்ட் மட்டும் அங்கேயே வச்சிருப்பாங்க, மிச்ச ஆர்கன்ஸ்லாம் வெளியே எடுத்துருவாங்க. இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, அந்த உடம்புல இருந்து ஆவி வெளியே போய் அதுக்கப்புறம் பாதாளம் அப்படின்னு சொல்ற அந்த ஹெல் சொல்லுவாங்க இல்லையா, அங்க போய் ஒவ்வொரு கடவுளா சந்திக்கணும். ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் தன்னுடைய நேர்மை, எந்த அளவுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி வரணும். ஒரு கட்டத்துல எல்லாம் ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா லெவல்ஸையும் தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு புது உலகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம். ஆனா இந்த புக்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டறதுக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. அதாவது நீங்க இந்த மம்மி படம் பார்த்துருந்தீங்கன்னா, சின்ன வயசுல ஒரு மம்மியை எழுப்புறதுக்காக ஒரு ஹீரோயின் புக்ல இருக்கிற மந்திரங்கள் படிச்சோடனே அந்த மம்மி எழுந்து வரும். ஸோ சேம் டு சேம் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு மந்திரங்களும் சொல்லி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி கடைசியில இன்னொரு உலகத்தை போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க எகிப்தியர்கள்.